ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பலாப்பழம் அறிய போகிறோம். இது வந்து விலைக்கு வாங்கினது தான். நம்ம வீட்டிலலாம் பலாமரம் இல்லை, வச்சுருந்தா நேரம் காய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கோம். நம்ம வீட்டில் பலாமரம் இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம இது அறுத்து வந்து ஒரு 4 இன்னையோட 5 நாள் ஆயிடுச்சு. வெயிலில் கொஞ்சம் வச்சுருந்தோம். நம்ம தெருப்பக்கம் கள்ளக்குடியெலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கள்ளக்குடியில் ஒரு பூச்சி வந்துச்சு மழைக்கு அப்புறம். அந்த பூச்சியெல்லாம் பாருங்கள், இதுக்குள்ளார தெரியுதா? உள்ளார அப்படியே கருப்பு கருப்பாக இருக்கானுங்க பாருங்கள். இன்னும் மட்டும் எல்லாத்தையும் தள்ளி விட்டேன், இது இன்னமும் இருக்குது. அது அரியறதுக்கு கத்தி இந்த பூச்சி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வண்டு மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்துடுது. இப்போ இந்த கள்ளக்குடியில் வந்து ஏகப்பட்ட வண்டு இருக்குது. இப்போ ஆடுங்களுக்கெல்லாம் போடணுன்னா காய வச்சு தான் போடலாம். இப்போ நம்ம வந்து இந்த கத்தியால் தான் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் எண்ணெயை தடவிப்போம். எதுக்காக எண்ணெய் தடவுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தியில் வந்து அந்த பால் வந்து ஒட்டாது. கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். கையிலையும் வந்து பால் ஒட்டாமல் இருக்கும், அதனால் எண்ணெயை தடவிக்கும். இப்போ கட் பண்ணலாம். பாருங்க இந்த பூச்சியை. யாராருக்கு பலாப்பழம் பிடிக்கும்? கட் பண்ணலாமா? சூப்பரான வாசனை வருதுங்க, நல்லா இருக்கு. ஆனால் பால் ஏகப்பட்ட பால் ஊற்றுது பாருங்க உள்ளார. இங்கே பாருங்க, எப்படி ஊற்றுது பாருங்க. இந்த பழம் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து இது நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சிடலாம். இது பால்லாம் கொஞ்சம் வடிகட்டும். தொடச்சிட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு இல்லை நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சிட்டோம்னா நாளைக்கு சாப்பிட்லாம். இப்போ இதை கட் பண்ணி சொல்லி எடுத்துடுவோம். இப்போ மறுபடியும் இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் தடவினதுக்கு எவ்வளோ பால் ஊற்றிச்சு பாருங்கள். இந்த கத்தி வந்து நம்மக்கிட்ட இல்லை. நமக்கு வேலைக்கு வருவாங்க இல்லையா மணிமேகலை, அவங்க கொடுத்தாங்க இந்த கத்தி. சூப்பராக அறியுதுங்க. ஃபஸ்ட்டு காம்பை கட் பண்ணிடுவோம். இப்போ இது ரெண்டாக கட் பண்ணிக்குவோம். நம்ம ஒவ்வொன்றா இருக்கும்போது எண்ணெய் தடவிக்கிட்டோம்னா கத்தியில் வந்து அந்த அளவுக்கு ஒட்டாது. ஒட்டி இருந்தாலுமே வந்து ஈஸியாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இப்போ இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவிப்போம், எண்ணெயெல்லாம் போயிடுச்சு. இது ரெண்டாக கட் பண்ணும்போது தான் சொலை எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். வழுக்குது, எண்ணெய் தடவி இருக்க முடியாது கையில், அதனால வழுக்குது. இந்த மேலே வெள்ளையாக இருக்குது இல்லையா, இது அப்படியே செத்துன மாதிரி எடுத்துட்டோம்னா அப்புறம் தனியாக சொலை வந்துடும். அவ்வளோதான். இப்படி விரிச்சோம்னா அது பாட்டுக்கு தானாக பிரிஞ்சிடும். இந்த வெள்ளை பகுதியை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் சொலை எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் தனித்தனியாக வந்துச்சா. இனிமேல் எடுத்து நம்ம கிண்ணத்தில் போட்டுடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ப்பா அது.
யாராருக்கு பலாப்பழம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் பிடிக்கும். இது வந்து மருந்து போடாமல் கிராமத்தில் வீட்டில் விளைஞ்ச பழம். பழம் வந்து பெரும்பாலும் உரம் போட மாட்டாங்க, மருந்து போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் இது வந்து பக்கத்தில் ஒரு வீட்டில் வளர்த்தது. இதுவும் மணிமேகலை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து வர வழியில் தான் இந்த வீடு இருக்குது, அவங்க வீடு. நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி அப்புறம் வந்து தெளிவாக நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து இதை எடுத்துருவோம். இந்த விதையை வந்து சுட்டு சாப்பிடுவோம், அப்புறம் வறுத்து சாப்பிட்லாம், அப்புறம் அடுப்பில் போட்டு சுட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த அது அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், இதை எடுத்தாச்சு. நம்ம இதை வந்து ஆட்டுக்கு போட்டுடலாம், அவங்களும் சூப்பராக சாப்பிடுவானுங்க. நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இந்த விதை இருக்கு இல்லையா, இதை வந்து பலாக்கொட்டை, இதை வந்து நெருப்பில் அதுக்கு முன்னாடி விறகடுப்புலலாம் சமைப்போம் இல்லையா, அந்த நெருப்பில் போட்டு அடுப்புலாம் எல்லாமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை ஒரு எத்தனை தேவையோ அத்தனை கொட்டையை எடுத்து அடுப்புள்ளார போட்டு அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் பட்டி விட்டோம்னா சுட்டுடும். நல்லா இந்த மேத்தூள்லாம் கருப்பாக இருக்கும். அதை வந்து எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்பா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுமாரி கரண்டி இருக்கு இல்லையா, இது என்ன கரண்டி, படம்லாம் எடுக்கிற கரண்டி. இதில் வந்து இந்த விதையெல்லாம் போட்டு கேஸில் வச்சு, விதையில்லப்போ சும்மா சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 10-20 போட்டுக்கிட்டு கேஸில் வச்சு நம்ம இப்படியே மேலால் காமிச்சு அப்பப்போ இப்படி திருப்பி ஆட்டி விட்டு கேஸ்லேயும் சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் சட்டியில் போட்டு ட்ரையாக வறுத்து அப்படியும் சாப்பிட்லாம். இந்த பலாப்பழம் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு இதுலேயே மருத்துவம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை வேணுங்கிற அளவு நம்ம சாப்பிட்டுட்டு இந்த கொட்டை இருக்கு இல்லையா, இதை வந்து சுட்டு சாப்பிடும்போது இதோட ஹீட்டு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. சில பேருக்கு இது நிறையா சாப்பிட்டா வயிறுலாம் வலிக்கும் இல்லையா, அதனால் இதை சாப்பிட்டுட்டு இதோட கொட்டையை எடுத்து நம்ம சுட்டு சாப்பிடும்போது அது எதுவுமே எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலப்பா. கத்தியில் நம்ம அப்பப்போ எண்ணெய் தடவியுமே இதில் எவ்வளோ பால் ஊட்டியிருக்கு பாருங்கள். இதையும் பார்ப்போம் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஈஸியான சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இது ரெண்டாவும் கட் பண்ணாங்கன்னா இதுவும் செய்வேனா. இங்கே பாருங்கள், அழகா அவ்வளோதாங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சுதா. வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா படலாக விட்டுடுச்சு. இது மாதிரி வெள்ளையாக இருந்தால் தான் விடாது. இதுதான் நம்ம கட் பண்ணோம்னா அப்படியே ஏடாக வந்துடும். இப்போ பாருங்க, சூப்பராக கட் ஆயிடுச்சா. பூவா இப்படி தான்ப்பா கட் பண்ணணும். இன்னும் நிறைய பேருக்கு நிறைய மெத்தட் தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகள் தான். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். என்னடா ஆடுங்க பற்றி வீடியோ போட்டுட்டு தான் திடீர்னு பலாப்பழத்தை வச்சுட்டு இவ்வளோ நேரம் அருன்னு இருக்கிறாடே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆடுங்களை பற்றி நம்ம சாயந்தரம் பார்ப்போம். இப்போ இது ஒரு பழம் இருக்குது இல்லையா, இது எப்படி சுத்தம் பண்ணணும்னா, இது இங்கே பாருங்கள் வெள்ளையாக இருக்குது பாருங்கள் முனையில். இதில் வந்து பால் இருக்கும், அதனால் இதை கொஞ்சமாக அப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளையாக இருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணி, கடையெல்லாம் கொடுக்கும்போது அப்படியே கட் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிப்பகுதியவும் சும்மா லைட்டாக, அவ்வளோதான்.
இப்படி எடுத்து வச்சிட்டோம்னா சாப்பிட்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கொட்டையை எடுக்க வேணாம். கொட்டையை எடுத்தோம்னா பழம் வந்து சீக்கிரம் வீணாக போயிடும். ஏன்னா இதை கொஞ்ச நேரம் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம், சாயந்தரம் வரைக்கும் கூட. அதனால் சாப்பிடும்போது கொட்டையை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து அப்படியே வச்சிடலாம்.